வணக்கம் நேயர்களே. கடித வெடிகுண்டுகளை அனுப்பிய காரணத்தினால் ஒரு 76 வயது முதியவருக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் செய்த இந்த குற்றம் 2022ஆம் ஆண்டில், கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இவர் கைது செய்யப்பட்டு இவருடைய நாட்டு உயர் நீதிமன்றத்தால் இந்த தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடித வெடிகுண்டு என்கின்ற புதிய பதம் என்ன மாதிரி என்றால், இவரது அனுப்பதற்குரிய காரணத்தை முதலில் பார்ப்போம். இவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், 76 வயது. உக்ரைன் நாட்டுக்கு ஆயுத ஏற்றுமதியை தடுக்கும் நோக்கில் இவர் செயற்பட்டிருக்கின்றார். அதற்காக உக்ரைன் மற்றும் அமெரிக்கா, ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சில உயர்மட்ட அதிகாரிகள், ஆயுத உற்பத்திகளை செய்கின்ற நிறுவனங்கள், இவற்றிற்கு இந்த கடித வெடிகுண்டுகள் இந்த முதியவரால் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதில் உக்ரைனில் சில பேர் இந்த கடித வெடிகுண்டுகளால் காயம் வரை அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவருடைய நோக்கம் என்னவென்றால், உக்ரைனை பழி வாங்க வேண்டும். அது எவ்வாறு உறுதியாக இருக்கிறது என்றால், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில ஊடக செயலிகளை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது இவருடைய தொலைபேசி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இவர் தேடி பார்த்த விடயம், வயது போனவர்களுக்கு சிறை தண்டனை எவ்வாறு இருக்கும், என்ன மாதிரியான பிரதிகூலங்களை ஏற்படுத்தும் என்பதையும் தேடி இருக்கிறார். அதே போல தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விட அடுத்தது தான் தற்செயலாக இங்கு பிரச்சனை என்றால் வெளிநாடுகளுக்கு செல்ல இயலுமா என்பதையும் தேடி இருக்கிறாராம். இந்த தரவுகளை வைத்துக்கொண்டுதான் இவர் மீது சந்தேகம் அடைந்த நீதிமன்றம், இவர் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டார் என்பதற்காக 10 வருடங்களும், வெடிகுண்டு கடிதங்களை அனுப்பியதற்காக ஒரு தீவிரவாத செயற்பாட்டிற்காக 8 வருடமும், மொத்தம் 18 வருட சிறை தண்டனையை இவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்போ ரஷ்யாவினுடைய ஒரு கைக்கூலியாக ஸ்பெயின் நாட்டில் இருந்து செயற்பட்ட ஒருவராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். உளவாளியாக செயற்பட்டிருக்கின்றார். உளவாளி என்பதை தாண்டி இவர் ஒரு பயங்கரவாதியாக செயற்பட்டிருக்கிறார். அப்போ ரஷ்யாவிற்கு எத்துணை உதவிகளை செய்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இது கிடைக்கப்பெற்ற ஒரு முதலாவது ஆதாரம். இவ்வாறு ரஷ்யா இன்னும் எத்தனை பேரை எந்தெந்த நாடுகளில் வைத்து செயற்படுத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். இவ்வாறு எந்த நாடும் செய்யலாம். யார் யார் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவும் மர்மமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் உலக யுத்தங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றன. சாதாரணமாக இலங்கைக்கும் ஒரு நாட்டிற்கும் இடையில் சண்டை என்றால் அது இலங்கையும் அந்த நாடும் மட்டும் சம்பந்தப்படாது, வேறு எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் வரும். அது வடகொரியா தென்கொரியா யுத்தமாக இருந்தாலும் சரி, அதே போல வேறு நாடு இஸ்ரேல் காசாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யா அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் இவ்வாறான தாக்கங்கள் இருக்கிறது. அப்போ 76 வயது முதியவரை தெரிவு செய்த ரஷ்யா இவ்வாறு கடிதம் மூலமாக வெடிகுண்டுகளை அனுப்பியிருக்கின்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறது. நீதிமன்றத்தில் அந்த முதியவர் தொடர்பான குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, மறுத்திருந்தார். ஆனால் அவருக்கு எதிரான ஆதாரங்கள், அவரிடம் இருந்த ஆதாரங்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாமே அவருக்கு சாதகமாக அமைந்தது. அதனால் அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எல்லோருடனும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். யார் யார் எவ்வாறு இருப்பார்கள் என்பது எங்களுக்கு எதற்குமே தெரியாது. எனவே மிக அவதானமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.